ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வா டே முடியலடா. என்னடா சீரியல் இது? என்ன சீரியல்னே எனக்கு தெரியலப்பா. தெரியல. நெஞ்சே வெடிச்சிரு மாட்டிருக்கு இந்த சீரியலை பார்க்க. டே, உனக்கு நினைவு திரும்பிருச்சா திரும்பலையாடா? ஐயோ முடியலடா சாமி. இன்றைக்கி நான் வீட்டில் கூட கேட்டேன், இந்த லட்சணம் பிடிச்ச நாடகத்தை நான் எப்படி நான் ரிவ்யூ பண்ணுறது, இதில் என்ன ரிவ்யூ பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ் கதை. ரொம்ப என்ன சொல்கிறது, மித்ராவை பார்த்து யாருன்னு கேட்குறான், கையை பிடிச்சி உதறான். அதுக்கப்புறம் பாரதி வர்றான், பாரதி வரையில் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மித்ரா போய் வெளியில் இங்கே உள்ள என்ன நடந்துங்கிறத சொல்லாமல் மறைக்கிறா. சரியா? ஏன்னா இதை சொன்னோம்னா பாரதி அட்வான்டேஜாக எடுத்து இவ இது பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு அவள் ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சுதாகர்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறா. இந்த மாதிரி ஆதி என்னை யாருன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற மித்ரா அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக்காக கேட்குறான். இதெல்லாம் லதா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பாரதிக்கிட்ட இந்த மாதிரி நீ ஆதியை உள்ளே பார்க்க போகும்போது என்ன சொன்னார், ரொம்ப கத்துனாரா, என்ன சொன்னார், ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் சொல்லலை, தூங்கிட்டு இருந்தான்னு சொன்னோன்னே, இல்லை மித்ரா கிட்ட நீ யாருன்னு கேட்டிருக்காராமா, இங்கேருந்து வெளியே போகணுன்னு சொல்லியிருக்காராமா அப்படின்லாம் சொல்லி லதா சொல்கிறாப்புல. என்ன சொல்கிற லதா, உனக்கு யார் சொன்னா அப்படின்னோடனே மித்ரா தான் அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த சீன் நடந்து போச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன சீன் நடக்குதுன்னா, இவனை சைக்காட்டிஸ்ட் பார்க்க வர மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே சைக்காட்டிஸ்ட்லேருந்து இப்படியே மணியெல்லாம் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி அவங்களோட பூர்வ இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பாரதிய மனைவி அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாதிரி நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம். பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி மணியை முன்னாடி ஆட்டி ஆட்டி நீங்கள் யார், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. அப்போ கேட்கும்போதே அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல கைஸ். அப்படி தானே படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன, இவனுக்கு ஞாபகம் வந்துச்சா வரலையா ஒன்றுமே புரியல. கடைசியில் இப்போ என்ன நடக்குது, மித்ரா கழுத்தில் தாலியை கட்டுற மாதிரி சீரை கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும். ஆனால் தாலியை எங்கே பேக்கெட்லேயே வச்சுட்டு அலையிறாங்க. அதுதான் உண்மை. சரியா? தாலிக்குண்டான மரியாதையே போச்சு. ஒன்று மண்டபத்தில் கட்டுவாங்க, இல்லைனா கோயிலில் கட்டி நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எங்கே ஹாஸ்பிட்டலே நாங்கள் தாலியை கட்டுவோன்னு சொல்லி தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டே அலையிறாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுவார் இல்லையா. வந்த உடனே இங்கே மித்ரா பார்த்து, ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆதி? சரியா? மித்ரா உங்களுக்காக தானே இருக்கிறா. நீங்கள் அவளை பார்த்து எதுக்கு யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னோடனே, அது என்னோடய சூழ்நிலை, எல்லாத்தையும் நான் இதாக ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாது, எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. கேட்ட உடனே சுதாகர் பேர் அவள் மீனா திட்டுறா. மீனா என்ன சொல்கிறா, ஏன் அது இப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நின்று போய் நாங்கள் எல்லா சொந்தக்காரவங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன தான் முடிவு, நீங்கள் மித்ராவை கல்யாணம் பண்ண மாட்டீங்களா, கல்யாணம் பண்ணுவீங்களா, வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே எல்லாம் கோரஸாக கற்றுனோடனே மித்ராவும், ஆகா நம்மளுக்கு இதுதான் சான்ஸு, நம்மளும் கொஞ்சம் ஆக்டிங்கை போடுவோம், அப்போ தான் இவன் நம்மளோட கழுத்தில் தாலியை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காப்புல. தாலியும் வாங்கிட்டாங்க கையில். இப்படியே கட்டுற மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். அதாவது இந்த சைடு பாரதி, ஆதி, மித்ரா தாலியோடு நிற்கிறான். எனக்கு என்ன அப்படின்னா, என்னோடய மைண்டில் என்ன தோணுதுன்னா, இவனுக்கு ஞாபகம் வந்துடுத்து, அதுதான் கன்ஃபார்ம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்களில் நம்மளே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இப்படி பண்ணி சைக்காட்டிஸ்ட்டை பண்ணி அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தாலே அவனுக்கு முக்கால்வாசி இது ஞாபகம் வந்துடும். சரியா? எனக்கு தெரிஞ்சு இவன் பாரதி காலத்தில் தான் தாலியை கட்டுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரக்டர் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே மித்ரா காலத்தில் தான் தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போன்னு நினச்சிட்டு டேரக்டர் அங்கே ட்விஸ்ட்டு வச்சுருக்காராமா. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நிற்கிறாளுங்க. ஒன்று இந்த சைடு பாரதி இந்த சைடாக நிற்கணும், இல்லை இவன் இந்த சைடாக நிற்கணும். ஆனால் ரெண்டு பேருமே பாருங்கள் ஆதி பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியே உட்கார்ந்த இடத்துலேருந்து இப்படியே திரும்பி
பாரதி கழுத்தில் எழுந்திரிச்சு தாலியை கட்ட போகிறோம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து சாமி கும்பிட்டுருப்பா பார்த்துருக்கீங்களா? கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்கையில் ஒரு காற்று அடித்து தாலி வந்து பறந்து வந்து கையில் விழுகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் வாழ்க்கை வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புகிற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தாலி வந்து பறந்து விழுந்தோடனே அவள் வாழ்க்கை வந்து அவளுக்கு கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையாக இது பண்ணுறாள். அதனால் எனக்கு தெரிஞ்சு பாரதி காலத்தில் தான் தாலி கட்டுவான்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டேரக்டர் இந்த இதுலேயே ஒரு ட்விஸ்ட்டு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ கடவுளே, இது ஒன்றுமே பண்ண முடியாது. மித்ரா காலத்தில் தாலியை கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், இவள் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே நடைப்பயணம் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. சரியா? அவ்வளோதான், சோழி சுத்தம். மித்ரா காலத்து தாலியை கட்டிட்டாலே சோழி சுத்தம். நீ பிள்ளைகளை கூட்டிகிட்டு தட சடன்னு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். எங்கே வீடு கிடைக்குதோ அங்கே போய் இருந்துட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டு நீ வேலைக்கு போய் குடும்பம் அந்த குழந்தைங்களுக்காக நீ வாழ வேண்டியதான். அதான் கதை. இல்லை ஒருவேளை நம்மளாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவன் பாரதி காலத்தில் தான் தாலியை கட்டுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் வந்துருங்க, பாரதி தான் என் மனைவின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதனால் ஞாபகம் வந்துருச்சு. நம்மளை கடுப்பேற்றுறாங்களாமா, நம்மளுக்கு வந்து ஒரு பிபி ப்ரெஷர், நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஐயோ நாளைக்கு எப்படி சொல்ல என் மித்ரா காலத்தில் தாலியை கட்டிடுவானோ, பாரதி யார் காலத்தில் தாலியை கட்டுவா, நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் இல்லையா, அதனால் நம்ம எதிர்பார்ப்போடு வச்சுருக்காங்களாமா. எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைடா. இந்த வெங்காயம் பிடிச்ச நாடகத்தை பார்த்து எங்களுக்கு மண்டப்பைத்தியமே பிடிச்சி போச்சு. சரியா? அதனால் நீ பாரதி காலத்தில் தாண்டா ராசா தாலி கட்டுவா, எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. சரியா? வேற என்ன, மித்ரா வந்து நல்ல ஒரு பெரிய சொம்பா தலையில் கமுத்திட்டு போக வேண்டியதான். ரைட்டு. வேற என்ன சொல்லணும்னு நினச்சினேன். அவ்வளோதான் கைஸ். இவன் வந்து பாரதி காலத்தில் தான் தாலி கட்டுவான். நான் அடித்து சொல்கிறேன், பாரதி காலத்தில் தான் தாலி கட்டுவான். சரிங்களா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஞாபகம் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, இப்படி பண்ணும்போது நம்ம மைண்டில் வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த வாசு இதயத்தை வந்து எடுத்து வைக்கிறது ஞாபகம் வருதாமா, ஆக்சிடெண்ட் ஆனது ஞாபகம் வருதாமா, இந்த கூமுட்டை கழுத்தில் தாலி கட்டுறது ஞாபகம் வருதாமா. அப்போ மற்ற நினைவுகள்லாம் வரவே வராதாடா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணதே தான் நீ நினச்சி பார்ப்பீங்களா? ரியல் லைஃப்பில் கல்யாண நாள்லாம் புருஷங்க எப்போம்மா நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டுருக்கல எப்போ பார்த்தாலும் இவ ஒன்று ஆனாவுனா தலையை சீவுறது, பூவை வைக்கிறது, சேலையை கட்டி விடுறது, இதையே இவன் நினச்சி பார்க்க வேண்டியது. ஆனாவுனா அவனுக்கு ஞாபகம் வருது, என்ன வருது, தாலியை கட்டுறதே தான் ஞாபகம் வருது. மற்ற சிந்தனை தமிழ் கூட இருந்தது அவங்க. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நம்மளுக்கு கேட்டுருவோமா, அதுக்காக சாரதாவை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியவே நினைக்கிறான்னு சொன்னான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால சாரதாவை நினைக்கிற மாதிரி, சாரதா கூட பேசுகிற மாதிரியும், சாரதா வந்து சாகிற மாதிரியும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாப்புல. ஓகே டன். பார்க்கலாம். நீ நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி காலத்தில் தாங்க தாலி கட்டும், யோசிக்கவே வேண்டாம். நம்மளாம் சும்மா எதிர்பார்க்க வைக்கிறாங்க. வேறு என்னப்பா, உங்களோட இடைக்குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கார்த்திகை தீபத்தில் சாமுண்டீஸ்வரியை நம்ம கார்த்தி வந்து காப்பாற்றியாச்சு. கார்த்திகை தீபம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது எல்லா சீனுமே. பார்க்கலாம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒன்று இந்த வடிவுக்கரசி அம்மா வந்து அவகிட்ட திட்டு வாங்குறதே பொழப்பாக இருக்குது. அவள் தான் வர வேணாங்கிறாள, செவனேன்னு வீட்லேயே இருக்க வேண்டியதானே. வந்து 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 கிளவி எது மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, வெக்கம் இல்லையான்னு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறான் சாமுண்டீஸ்வரி. எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் வரலப்பா. சரியா? நாங்கள்லாம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவளே உன்னை திட்டுறா, நீ எதுக்கு வீட்டுக்கு வர்ற, தேவையில்லாத வேலை இதெல்லாம். அப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் மறுபடியும் விஜயை உள்ளே கூப்பிட்டு வந்ததுலாம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச உள்ளே கூப்பிட்டு வருது எதுக்காக அப்படின்னா, அவன் அண்ணன் கொலைக்கு வந்து இதுதான் காரணம். அதான் அந்த கழுத்தில் வந்து அந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கா இல்லையா, அதை வந்து வீரா பார்க்கணும். என்னைக்காவது கூந்தலை வந்து இப்படி வீரா முன்னாடி இப்படி எடுத்து போடணும், அந்த சிம்பிளை பார்க்கணும். இந்த இதான் செம்பருத்தியில் என்னது நாகவம்சமா, நாகம்புரி வம்சம்னோடனே பாம்பை கழுத்தில் வரைஞ்சிருப்பா பாருங்க, கரெக்டாக தாலி கட்ட போகையில். அந்த மாதிரி இந்த சிம்பிளை பார்த்தா தான் அந்த வீரா மேடத்துக்கு வந்து ஞாபகம் வருமாட்டிருக்குது. அதனால தான் விஜயை உள்ளே கொண்டு வர்றாங்க கதைக்குள்ளே மறுபடியும். அப்புறம் வேற என்ன சீரியல், கெட்டி மேளம், கிளவியை பிடிச்சி தள்ளி விட்டு. அப்புறம் இப்போ கூட ஏதோ ப்ரோமோ வந்துச்சு, என்னமோ கிளவிக்கெல்லாம் ஞாபகம் வருது, ஞாபகம் வந்து எல்லாத்தையும் சொல்லுதாமா. உடனே மகேஷை பிடிச்சி அஞ்சலி அடிக்கிறாளாமா, இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு. டே இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்டா, இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பார்த்தாச்சு. சரியா? எல்லாம் நடிப்பு. இவன் என்ன மகேஷ் தான் நினச்சி பார்ப்பான், வேறு யார் நினச்சி பார்க்க போகிறா?
இல்லை உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே யாருக்கு, நம்ம மக்களை முட்டாளாக வச்சுருக்கிறது தான் இந்த சீரியலோட முதல் ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சீரியல், வேறு மாறி, நினைத்தாலே இனிக்கும். அப்புறம் வேற என்ன சீரியல், சின்னஞ்சிருக்கிலேயே புது சீரியல் தான், ஆனால் இருந்தாலும் சொல்லிக்கிற அளவு ஆகா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வேஸ்ட் ஆஃப் த டைம். அந்த சீரியல்லாம் நல்லாவே இல்லை. அப்புறம் வேற என்ன சீரியல், வேற என்ன, அண்ணா சீரியல். அது ஒரு குடும்ப பாங்காமல் போயிட்டுருக்குது. வீரா காலத்தில் கடைசியில் அவன் அந்த மாமிங்கார் தான் தாலி கட்டுவானாட்டு இருக்குது. சவுந்தரபாண்டிய பையன் தான் தாலி கட்டுறான். ஆனால் அந்த மாலதின்ற பொண்ணை பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நேற்றுலாம். அந்த பொண்ணு விரும்பி இருக்க மாட்டேருக்குது. ஒரு மாதிரி அந்த பொண்ணு சாகையில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அண்ணா சீரியல் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஒரு குடும்ப பாங்கான சீரியல்னு வச்சுக்கோங்களேன். வேற என்ன, அயலி அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. என்ன இன்னும் கஸ்தூரி, அதாவது சாரி, அந்த ஹீரோயினோட கஸ்தூரின்னு நம்ம உண்மையான பேரை சொல்கிறோம். இருந்தாலும் அயலியோட அம்மா வந்து எதுக்காக சுட்டா அப்படிங்கிறது ஒரு உண்மையான ரீசனை வந்து சீக்கிரமாக அயலி கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம வர்மா கேரட்டில் வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் நல்லா சூப்பராக பண்ணுறாரு, எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு. என்னால் டான்ஸ் ஆட மட்டுமா முடியும், நடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்காரு. வில்லனாகவே நடிச்சிட்ருக்காரு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை கைஸ். போலீஸ் ஸ்டோரியாட்டம் ஒரு அப்படியே போயிட்டே இருக்குது அயலி. அவ்வளோதான். வேறு என்னப்பா, வேறு ஏதாவது சீரியல் போய் சந்தியாராகம் நல்லாவே இல்லை கைஸ். விளக்கணையாட்டம் இருக்குது நாடகம். ஐயோ நல்லாவே இல்லை. எவன்டா இந்த சீரியல்லாம் எடுக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் மாயா தான் ஜெயிக்கிற மாதிரியே எடுக்கிறீங்க. ஒரு நாளாவது உண்மையை தான் சொல்லி தொலைங்களேன்டா. என்னமோ ரகுராமுக்கு உயிருக்கு ஆபத்தாமா, இவன் வீடியோ கொண்டு போய் போட போகிறானாமா. என்னடா கதை இது, கரும்பு முடிச்ச நாடகமாக இருக்குது சந்தியாராகம்னா. அப்புறம் வேறு என்னப்பா, வேறு அவ்வளோதான். எல்லா சீரியலும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட நிறைய குறையில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தைரியமாக இருப்போம். அவன் பாரதி காலத்தில் தான் தாலியை கட்டுவான், கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இது சும்மா நடிப்பு சரியா. சுதாகர்கிட்ட மீரா மித்ரா கிட்டேலாம் நடிக்கிறான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவன் வந்து பாரதி என் மனைவி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னோடனே அந்த சீனை பாதி கட் பண்ணிடுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த சீன் முழுமையாகவே இருக்காது. அதுதான் உண்மை. எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா நம்ம டாக்டர் அம்மா வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கும். ஏன்னா அந்த அம்மா அப்புறம் எதுக்கு கதைக்குள்ளே கொண்டு வர்றாங்க? சும்மா இல்லாமல் அந்த அம்மா அங்கேருந்து சினிமா விட்டுட்டு இங்கே வந்து நான் சீரியலில் நடிக்கணும் இதா, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த அம்மாலாம் வந்து நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதாவது முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கும். அதனால தான் வந்து சஸ்பென்ஸாக இது பண்ணிக்கிட்டே போகிறாங்க. சரி, அப்போ சொல்லியிருப்பா கண்டிப்பாக, பாரதி தான் உங்கள் மனைவி. அவங்க அப்போ ஏதோ நர்ஸு வேறு நின்று பார்க்குறா பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் வேணாலும் பாருங்கள். பாரதி காலத்தில் தான் தாலி கட்டுவான். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே.